காங்கிரஸுக்கு என்னதான் ஆச்சு? சவுக்கு சங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 3 பேரும் அடிக்கடி சந்திப்பது இந்த கட்சிக்கு நல்லதல்ல, காங்கிரஸுக்கு நல்லதல்ல, திமுகவுக்கு நல்லதல்ல. இது யாரோட எஜெண்டா? பாஜக அஜெண்டா. விஜய்கிற கூட்டணி போவாங்களா இல்லையா? விஜய் ஒரு கூட்டணி போவாங்களா இல்லையா காங்கிரஸ்? ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலிருந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கு. அது முக்கியமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. காங்கிரஸ் இங்கே காணாமல் போய் அண்ணாவை கடைசி ஆணி அடித்து சவப்படி கொண்டு போயிட்டு, பாஜக செய்கிற சித்து விளையாடு தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. காங்கிரஸ் தனியாக நின்னா கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியும். இப்போ காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தொகை 44 கட்சிக்கு போய் இப்போ 45வது கட்சி. இத்தனாவது கட்சி 45. அவர் போகாத கட்சியே இல்லை. பிடிஆர் சேர்ந்தா சொல்கிறாங்க. பிடிஆர் அரசியல் விட்டு அவர் வெளியேறார். இப்போ உதயநிதி கடைசி பெஞ்சில் நிற்கிறாரு பிடிஆர். பிஜேடி செஞ்சால் கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியார். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. உட்கட்சி பிரச்சனைன்றது கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஜோதிமணி வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது காங்கிரஸினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் நபர். இந்த ஆர்எஸ்எஸ் நபர் காங்கிரஸுக்குள் ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு டெல்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர் பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போது கிரீன்வேஸ் ரோட்டில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பக்கத்து வீட்டில் குடியேறியிருக்கார். அங்கே தான் சவுக்கு சங்கர் சந்திக்கிறார். சவுக்கு சங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 3 பேரும் அடிக்கடி சந்திப்பது இந்த கட்சிக்கு நல்லதல்ல, காங்கிரஸுக்கு நல்லதல்ல, திமுகவுக்கு நல்லதல்ல. ஏன் 3 பேர் சந்திக்கிறது காரணம் என்ன? ஒரு பக்கம் ஒரு திமுக காரரு, ஒரு பக்கம் நீங்கள் ஆர்எஸ்ன்னு சொல்கிறீங்க. சவுக்கு சங்கரோட திமுக, ஒரு பிஜேபி. சவுக்கு சங்கர் பிஜேபி. இது யாரோட எஜெண்டா? பாஜக அஜெண்டா. பாஜக அஜெண்டா தான். பாஜக அஜெண்டா என்ன? காங்கிரஸுக்கு குழப்பத்தை நீடித்து காங்கிரஸும் திமுகவும் பிரிச்சிடணும். திமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நல்ல திமுக ஆதரவாளராச்சு. அதே சமயம் பிஜேபி நல்லா எதிர்க்கிறாரு. அவர் ஏன் இப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு போனோம்? என்ன இல்லை, அவர் தமிழ்நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்போ என்ன மினிஸ்டர்? ஐடி மினிஸ்டர். ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னால் முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஐடி மினிஸ்டர் கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. எப்போ கடைசி பெஞ்சில் அவர் உட்கார வைக்கப்பட்டாரோ அப்போவே அவர் கிளம்பிட்டார். எங்கள் ஐரோப்பாவுக்கு கிளம்பிட்டார். அவங்க குடும்பம் சொல்லுது, நம்ம அப்பா தாத்தா எல்லாம் அரசியல் பாரம்பரியம் உள்ளவர்கள், நீ அரசியலை முறித்து கொண்டு வெளிநாட்டுக்கு போயிடாத, இந்த ஆட்சி முடிகிற வரை இரு. அவங்க குடும்பம் சொன்னதுக்கு பிறகு தான் வேண்டா வெறுப்பாக இந்த அமைச்சரவையில் நீடிக்கிறார். அமைச்சரவை மீது அவருக்கு விருப்பமே இல்லை. அப்போ சவுக்கு சங்கரை பார்க்கத்தானே செய்வார், பிரவீன் சக்கரவர்த்தி பார்க்கத்தானே செய்வார். இது இயற்கை தானே. வேண்டா வெறுப்பா நீங்கள் ஒருத்தர் கட்சியில் வச்சுருந்தீங்கன்னா கட்சியில் இருப்பார், அவர் இருக்கவே மாட்டார். இதுதான் நிலவை. இப்போது காங்கிரஸு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, காங்கிரஸு தாவேக்காவும் சேரப்போகுது. இதெல்லாம் ஆதவ அர்ஜுனாவுடைய ஐடி விங், வாய்ஸ் ஆஃப் காமன், அதில் இருக்கக்கூடிய ஒரு பினாமி 500 ஆட்கள் கிளப்பி விடுகிற ஒரு வதந்தி. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலிருந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க. அது முக்கியமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. காங்கிரஸ் இங்கே காணாமல் போய் அண்ணாவை கடைசி ஆணி அடித்து சவப்படி கொண்டு போயிட்டார். மூப்பனார் முதலமைச்சராக இருக்க முயற்சி செஞ்சு முடியல. பல முயற்சி நடந்து. இந்திரா காந்தி காலத்தில், ராஜீவ் காந்தி காலத்தில் கொடி நட்டுவதற்கே ஆள் இல்லை காங்கிரஸுக்கு. இல்லாத பாஜக தமிழ்நாடு பூரா வந்துருச்சு. இருந்த காங்கிரஸு காணாமல் போய்
அகில இந்திய அளவில் காங்கிரஸ் வயநாடு வந்து சேர்ந்துருச்சு. வயநாடு முஸ்லீம்கள் ஓட்டு போட்டால் தான் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியும் பாராளுமன்றத்துக்கு போக முடியும். வடக்க இருந்து தெற்கே விரட்டி அடிக்கப்பட்டது காங்கிரஸ். இதுதான் நிலைமை. இதில் தமிழ்நாடு தான் 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட்டத்தில் 40 சீட்டு திமுக கொடுக்குது. காங்கிரஸ் 10 சீட் கொடுக்குது. இதெல்லாம் இல்லைன்னா காங்கிரஸினுடைய கதை தமிழ்நாட்டில் இப்போவோ சங்கூதப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ எப்படியாவது காங்கிரஸை திமுகவிலிருந்து பிரித்து விட்டால் இந்த 40 சீட்டை குறைச்சிடலாம். அகில இந்தியாவோட ராகுலுக்கு பிரதமர் வாய்ப்பை தடுத்து விடலாம். இதுதான் நோக்கம். இதுக்கு ஆதவ அர்ஜுனாவை கையில் எடுத்துக்கொண்டு பாஜக செய்கிற சித்து விளையாடு தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. காங்கிரஸ் தனியாக நின்னா கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் ஓட்டு பூரா யார் ஓட்டு? திமுக ஓட்டு. காங்கிரஸ் கிட்ட திமுக கூட்டணி போனால் வெளியேறிட்டா திமுக ஒரு ஓட் பேங்கே இருக்காதுன்றாங்களே. இல்லை தோத்துடுன்றாங்களே. இல்லை தோத்து, அதாவது நீங்கள் திருமா வெளியேறினாலும் திமுக தோத்துரும் தான் இருக்கு சொல்லப்படுகிறது. அப்படிலாம் இல்லை. கம்யூனிஸ்ட் வெளியேறினா திமுக தோத்துரும். திமுகவை பொறுத்தவரை 20% வாக்கு வங்கி உதயசூரியனுக்கு எந்த காலத்துலேயுமே இருக்கும். அதை கட்சிக்காரன் காப்பாற்றிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து கவுன்சிலர் ஆகணும், ஒன்றிய செயலாளர் ஆகணும், நகர செயலாளர் ஆகணும், ஊராட்சி தலைவர் ஆகணும், பேரூராட்சி தலைவர் ஆகணும், சேர்மன் ஆகணும், மேயர் ஆகணும். இது யாருடைய கணக்கு? திமுக தொண்டருடைய கணக்கு. இப்படி ஏதாவது ஒரு கட்சி காமிங்க. ஊராட்சி தலைவராக ஒரு கட்சி காமிங்க. ஏதாவது ஊரில் இருக்கான்னு? அதிமுக இல்லையா? அதிமுக திமுக 2 கட்சி தான். அதிமுக திமுக 2 கட்சி தான். வேறு காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ பாமகவோ தேமுதிகவோ உதிரி கட்சி ஒரு கட்சிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. வைக்க உட்பட ஒரு கட்சிக்கோ ஒரு கிளைனா 500 பேர் இருக்கிற கிளைனா 200 பேர் திமுக இருப்பான், 200 பேர் அதிமுக இருப்பான், மீதி 100 பேர் உதிரியாக இருப்பான், பாதி பேர் ஓட்டு போட மாட்டான். இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை. ஏதோ கற்பனை குதிரையெல்லாம் தட்டி விட்டுலாம் காங்கிரஸ் இங்கே கதை ஓட்ட முடியாது. காங்கிரஸ் தனித்து நின்று ஒரு மாநகராட்சி பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், ஒரு ஊராட்சியை பிடிச்சிருக்கா பட்டியலை கேளுங்க சார். காங்கிரஸ் தனித்து நின்று ஒரு 500 ரூபா இருக்கிற ஒரு பஞ்சாயத்து போட பிடிச்சிருக்காங்க, பட்டியல் எடுங்க. 50 ஆண்டு காலமாக ஒரு பட்டியல் எடுங்கன்னு ஒன்றுமே இல்லை. 500 ஓட்டு வாங்க முடியாத காங்கிரஸ் கட்சி இப்போ காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தொகை 44 கட்சிக்கு போய் இப்போ 45வது கட்சி. எத்தனாவது கட்சி? 42. அவர் போகாத கட்சியே இல்லை. அப்போ காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னு தெரியுதா? அழகிரி ஒரு பெரிய ராகுல் அங்கே கைதுனோடனே பெரிய கடலூரில் ஒரு பெரிய பரபரப்பான கைது 7 பேரோட ரயிலில் வர 7 பேர் கூப்பிட்டு வந்துட்டார். இது அழகிரி. இப்போ அழகிரி என்ன ஆனார்னு தெரில. இன்றைக்கி சிதம்பரம் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் ராஜீவ் காங்கிரஸ், ராஜீவ் பொண்டாட்டி அந்த கட்சிக்கு வராது. ராஜீவ் காங்கிரஸுக்கு ராஜீவ் பையன் வரமாட்டான். இப்படி தான் காங்கிரஸ் இங்கே திமுகவின் அடையாளத்தோடு தான் இங்கே இருக்கே தவிர காங்கிரஸால் 200 வார்டு இருக்குங்க சென்னையில். விஜய் கூட கூட்டணி போவாங்களா இல்லையா? விஜய் கூட கூட்டணி போவாங்களா இல்லையா காங்கிரஸ்? நீங்கள் இது வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய வலிமையான ஐடி விங்கி கிளப்பி விடுகிற வதந்தியை தவிர. திருச்சி வேலுசாமி சொல்கிறாரு, வசந்த் ரவி சொல்கிறாரு, கன்னியாகுமரியில் போய் மீட்டிங் போட்டாங்களே, அப்போது விரும்புகிறதாக சொல்கிறாங்கல்ல. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லவே இல்லையே. இப்போ ஏன் சொல்கிற காரணம் இல்லை? அதாவது சிலருக்கு விருப்பம் இருக்கலாம், திமுக எதிர்ப்பாளர்களுக்கு திமுக மீது வெறுப்பு இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. நடைமுறையில் சாத்தியமே இல்லை. ராகுல் காந்தியோட விருப்பம் என்ன? ராகுல் காந்தி திமுகவோடு இருந்து பிரதமராக தான் அவருடைய விருப்பம். ராகுல் காந்திக்கு என்ன விருப்பம்? இந்தியா கூட்டணியில் 40 சீட் இருக்கா இல்லையா சார்? கற்பனை இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் காமிங்க. ராகுலுக்கு தமிழ்நாட்டில் 40 இருக்கா இல்லையா? யாருக்கு? ராகுல் காந்திக்கு. எந்த மாநிலம்? 28 மாநிலம், ஒரு 6 மாநிலம் பாண்டிச்சேரி கோவா போல யூனியன் டெரிட்டரி. இந்த 34 மாநிலத்தில் 40க்கு 40 எங்கேயாவது இருக்கான்னு சொல்லுங்கள். இருக்கா? இல்லை. அவரே எங்கே வயநாடு முஸ்லீம் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு. அந்த முஸ்லீம் வாக்கு இல்லைன்னா இவரே பாராளுமன்றத்துக்கு போக முடியாது. இதுதான் நிலைமை. இப்போ
40 நாடாளுமன்ற சீட்டை கொடுக்குற திமுக முக்கியமா, செல்வ பெருந்தகை எம்எல்ஏ ஆகி எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறது முக்கியமா, இல்லை முதலமைச்சர் ஆயிடுவாரா? எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆக முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சோனியாவுக்கும் ராகுலுக்கும், ராகுல் பிரதமர் ஆவதற்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுமா, இல்லை இங்கே இவர் அமைச்சர் ஆனால் போதுமா? எது முக்கியம்? முட்டாள்களை பற்றி பேசிகிட்டே இருக்கான், மூளை வறண்டு போன ஆட்களை பற்றி பேசிகிட்டே இருக்கான். 40 நாடாளுமன்றங்கிறது சாதாரண விஷயமா? விஜயால் 4 எம்பி கொடுக்க முடியுமா? முதல்ல அவர் எந்த தொகுதி நிற்க போகிறாருன்னு தொகுதியே இன்னும் இல்லை. அமித்ஷா முடிவு பண்ணுறது தான் தொகுதி. அது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கட்சியாக இருந்தது, இப்போ அமித்ஷா கட்சியாக போச்சு. அமித்ஷா எதை சொல்லுகிறாரோ அதுதான் இனிமேல் விஜய்க்கு கொள்கை. இல்லைன்னா தேர்தலில் நிற்க முடியாது. விஜய் மீது சிபிஐ எஃப்ஐஆர் போட்டால், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் விஜய் எலெக்ஷன் நிற்க முடியாது. எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது. அப்புறம் எப்படி விஜயே ஆட்டமே காலினா வேறு யார் நிற்பாங்க சொல்லுங்கள்? விஜயுடைய அரசியல் தீர்மானிக்கப்படுகிற இடம் அமித்ஷா அலுவலகம். 41 பேர் மரணத்திற்கு அத்தனை பேர் இப்போ யாரை கை காமிச்சிருக்காங்க? விஜய் டிரைவர் உட்பட புஷி, நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா எல்லாம் எங்கள் பாஸ் அவர் தான். எங்கள் பாஸ் எதை சொல்லுகிறாரோ அதுதான். சரி, காங்கிரஸோட நிலைமை என்ன அடுத்து 2026 என்ன மாதிரி? 2026 46 வரைக்கும் திமுக தான். 2026 46 வரைக்குமே திமுக தான். செவிலியர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க, அதே மாதிரி தூய்மை பணியில் ஒரு பக்கம் போராடுறாங்க. திமுக கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த வருகிற 2046 வரை இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு பக்கம் இல்லைங்க கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க. நான் முதலமைச்சராக இருக்குன்னு நான் சொல்லலையே. 2046 வரை திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கும், ஆளுங்கட்சியாக இருக்காது. கூட்டணி தான், வேறு வழியே இல்லை. யார் 2026 வெல்வார்கள்? 2020 எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர். பாஜக அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்கும். அடுத்த ஆட்டம் எப்படி இருக்கும்? பாஜக முதலமைச்சர் ஆவதற்கான காய்கள் நகர்த்தப்படும். எடப்பாடி நாற்காலியில் அமர வைத்து, விஜயை நாற்காலியில் அமர வைத்து, அடுத்த ஆட்டத்தை விஜய், பாஜக, அதிமுகவில் பாதி, இப்படி ஒரு கூட்டத்தை உடைத்து பாஜக இங்கே முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்தப்படும். அது அடுத்த கட்ட நடவடிக்கை. தேமுதிக மற்ற கட்சிகள்லாம் விஜய் நோக்கி வருவாங்களா? வரமாட்டேன், யாரும் வரமாட்டேன். தேமுதிகவெலாம் திமுக கூட்டணி பேசி முடிச்சாச்சு. ஏவா வேலு முடித்து விட்டார். அப்போ அதிலிருந்து திருப்பி அதிமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய முக்கிய புள்ளி செங்கோட்டையன் மாதிரி நிறைய புள்ளிகள் வரதாகவும் சொல்கிறாங்க, முக்கியமான பேச்சை ஆளுங்கட்சியிலேருந்தே வரதாகவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஸ்டாலினை நேராக விஜய் கட்சியில் சேர்த்துருவார். முக்கியமான ஆட்கள் காக்கா உரி கூட வராதுங்க. செங்கோட்டையனை செக்யூரிட்டி தள்ளி விட்றான், பார்த்தீங்களா? செங்கோட்டையனை செக்யூரிட்டி தள்ளி விட்றான். யார் முக்கியமான நபர்கள் யார் வர? அதாவது செங்கோட்டையன் போகும்போதே சீட்டு வேணும், 10 கோடி ரூபா செலவுக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க. செங்கோட்டையன்கிட்டே பணம் இல்லை. செங்கோட்டையனே பணம் தர மாட்டார். செங்கோட்டையனுடைய பிஏ கதிர் முருக 300 பேரை ஊர்வலமாக கூட்டிகிட்டு வரார் அதிமுக சீட்டு கேட்டு, சைதாப்பேட்டை சீட்டு கேட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ பேரை? 300 பேரை கூட்டிகிட்டு வந்து எனக்கு சீட்டு கொடுங்கன்னு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு போகிறார். கதிர் முருகன் செங்கோட்டையனுடைய பிஏ. சைதாப்பேட்டை எனக்கு கொடுங்க, நான் செலவு பார்த்துக்கிறேன், 50 கோடி ரூபா செலவு பண்ணுறேன். டி நகருக்கு யார் கொடுக்குறீங்களோ அதை நான் செலவு பண்ணிக்கிறேன். வேளச்சேரிக்கு யார் கொடுங்க நான் செலவு பண்ணிக்கிறேன். 3 தொகுதிக்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு சைதாப்பேட்டை கொடுக்குன்னு எடப்பாடிகிட்ட கேட்குறாரு. ஆனால் செங்கோட்டை எனக்கு காசே இல்லைங்கிட்டு, ஒரு பைசா இல்லை. விஜய்கிட்ட சொல்லிட்டு தான் சேர்ந்தது. அப்போ செங்கோட்டையை நம்பி எந்த மூத்த தலைவர் வருவாங்க? ஆளுங்கட்சியில் வருவாங்க. அமைச்சர் பதவியே வேண்டாயா விஜய்கிட்ட போகிறாங்கன்னா போவானா? அமைச்சர் பதவியே வேண்டாயா ஆளுங்கட்சியிலேருந்து யார் போவா? துரைமுருகன் போவாரா? இல்லை பிடிஆர் சேர்றதா சொல்கிறாங்களே. பிடிஆர் அரசியல் விட்டு அவர் வெளியேறார். இப்போ உதயநிதி கடைசி பெஞ்சில் நிற்கிறாரு பிடிஆர். விஜய்கிட்ட செஞ்சால் கடைசி வரிசையில் கூட வர முடியாது. கடைசி வரிசையில் கூட பிடிஆர் அரசியல் விட்டு அவர் பழைய மாதிரி உலக வங்கி தலைவர் அமெரிக்கா பக்கம் போகிறார். ஆங்கிலேய மனைவியோடு போய் குழு நாட்டில் குளிராக செட்டிலாக போகிறார். பிடிஆரில் வரவே மாட்டார். சரி சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டேன். மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.